ஹலோ எவ்ரிவன். பணம், கேஷ், அதை பற்றி ஒரு ஃபிலாசபி இருக்குது. அதுதான் நானும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இட் ஷுட் கீப் ஆன் அக்யூமுலேட்டிங். இட் ஷுட் ஸ்டே வித் யூ அண்ட் இட் ஷுட் ஆல்வேஸ் பி லாக்ட் இன் சைட் அப்படின்னு. there are still many people who believe that. They think they are doing that. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஆக்சுவலி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இட் ஹேஸ் டு ஃப்ளோ. ஏன்னா கடவுள் அப்படி தான் அது படைச்சிருக்கார். இது மூணாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஹோட்டல் ஆர்டர் பண்ணுறீங்க, ஹோட்டலுக்கு நீங்கள் வருமானம், டெலிவரி பாய்க்கு நீங்கள் வருமானம், ஸோ உங்கள் வழியாக இன்னொருத்தருக்கு வருமானம். நீங்கள் வீட்டில் கல்யாணம் வைக்கிறீங்க, கேட்ரிங், மண்டபம், மற்ற ஆர்டிஸ்ட்டு, மேக்கப்பு, அது ஃபோட்டோகிராஃபர், அத்தனை பேருக்கும் காசு போகுது இல்லை, அவங்களுக்கு வருமானம். இதெல்லாம் ஹாப்பி. இப்போது உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவாக நீங்கள் கொஞ்சம் எச்சலாக இது இந்த ரிப்பேர் ஆகிடுச்சா, செலவு வைக்குதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த டைமில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வராது பார்த்தீங்கன்னா, பார்த்து ஆசையாக சொல்லுவார், என்ன சார் டேப் சரியில்லையா, நான் போய் ரெடி பண்ணுறேன், இது சரியில்லையா நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் லைவ்லிஹுட், வருமானம். ஸோ ஒன்லி த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் another person can make a living. We'll come to the next. Some sad things are happening. Death அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, அப்பவும் அதுதான். டெத்து ஆனாலும் அப்படிதான். அப்பவும் பீப்புள் வில் பி கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் மணி. அப்போ இட் வில் பி இரிட்டேட்டிங் சம்டைம்ஸ். என்னோடய தம்பி இறந்தப்பவும் சரி, எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி ஹாஸ்பிட்டலில், அப்போ இப்படி தான். சில பேர் எப்படி இருந்தாங்கன்னா, ஐயோ பேஷண்ட் போயிட்டாரா, சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள டிப்ஸ் வாங்கி ஆகணுமே அப்படிலாம் இருந்தாங்க. அதேமாதிரி ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து விட்டு ஆம்புலன்ஸ் சார்ஜெல்லாம் பே பண்ணேன். சார் எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்றது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்லன்னு கொடுத்தோம். தென் ஒன்லி ரியலைஸ் நம்ம வீட்டில் தான் அது இட்ஸ் அ சேட் திங். ஃபார் ஹிம், ஹி சீயிங் இட் டெய்லி. ஸோ ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் டிப்ஸ் அண்ட் இன்கம் ஃபார் தட். தட்ஸ் ஹிஸ் லைவ்லிஹுட். அண்ட் ஆஃப்டர் திஸ், once you bring the person dead into the house, there are so many other things. அதாவது மற்ற செலவெல்லாம் இருக்குது, லைட்டு, சேரு, அது இது, சாப்பாடெல்லாம், எல்லாத்துக்கும் பணம் போகுது இல்லையா. ஈச் பர்சன் மேக்ஸ் மணி. அப்புறம் அந்த பைரல் கிரவுண்ட் ஆள் அவன் ஒரு அமௌண்ட் கேட்குறான், அவர் அதை வச்சு தான் அவன் லைவ்லிஹுட்டு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அண்டு when I went and did the last rites for my brother, I only did that. அப்போ ஆஃப்டர் ஆல் த திங்ஸ் ஆர் ஓவர், ஆஷஸை கொண்டு பீச்சில் போய் கரைச்சிருந்தாங்க. ஸோ அட் தட் டைம் மார்ச் மாதம், அதனால் என்னத்த பெரிய வெயில் இருக்க போதுன்னு அலட்சியமாக நான் செருப்பு இல்லாமல் போயிட்டேன், குளிச்சுட்டு போயிட்டேன். அங்கே போனால் பீச்சில் நடக்க முடியல. என் கசின் அவனோட செருப்பை எடுத்து கொடுக்குறான், போட்டு நடந்தால் அவன் குதிக்கிறான், வெயில் தாங்க முடியல பாவம். அப்புறம் என்ன திருப்பி கொடுத்துட்டு பாவம் அவன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நடந்தால் முடியல என்னால். நான் கஷ்டப்படுறதை பார்த்தோன்னா சைடில் ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்தார். ஐயா இந்த செருப்பு நீங்கள் எடுத்துங்க. அப்புறம் அவனோட செருப்பு என்னோடய செருப்பு ரொம்ப பெருசு, ஆனால் போட்டு நடந்தேன். பார்த்தா அவர் வெறுங்கால நடந்து போயிட்டு இருந்தார். பார்த்தா கரெக்டாக ஹீ நோஸ் எதுக்கு வரோன்னு. ஆட்டோமேட்டிக்காக டிட் ஆல் த திங்ஸ். அப்புறம் நான் முடிச்சுட்டு பணம் கேட்டார். அப்போ கூட சம் பீப்புள் அவங்ககிட்ட பேச முடியுமா பார்த்தபோது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேகிள், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபாமி, இஃப் இட் இஸ் சம் அதர் டைம் ஆல்சோ இட்ஸ் ஓகே. பட் இவர் எப்படின்னா, நான் வெறுங்கால நடக்கிறத பார்த்து ஓடி செருப்பு கொடுத்தாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேகிள். தென் ஐ டிட் த அதர் திங்ஸ். 15th டே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் ஆயில் ஹோமம் பண்ணும்போது இந்த ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, ஐயர், அவர் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஐ எம் ஸோ அப்செட் அப்படின்னு தெரியும். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப மனசு கவலையில் இருக்கீங்கன்னு தெரியுது, அப்செட் தெரியுது,
பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, காட்ஸ் வில் இது இப்படி நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி சில வீட்டில் இது நடந்தால் தான் என்ன மாதிரி இருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கு வந்து பூஜை பண்ணி எனக்கு வருமானம் வரும். என்னோட லைவ்லிஹுட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு அது வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும், எனக்கும் மனசு இதாக இருந்தாலும், ஆனால் திஸ் இஸ் ஹவ் ஐ மேக் எ லிவிங். ஸோ இது எப்படின்னா, காட்ஸ் வில் இஸ் லைக் தட். ஒன் மேன் இஸ் டிபெண்ட் ஆன் அனதர் மேன் and the money flows from one man to another. I also felt, yes, that's very much true. I also believe in that. We should move the money in the நாலாம் சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லையா, whenever I get an advance check, I will purposely come in an auto. I want to give money to the auto guy. சும்மா பிச்சை மாதிரி கொடுக்குறது இல்லை, அவருக்கு ஒரு சவாரி கிடச்சதுன்ற சந்தோஷத்தில் அவங்க வரணும். let him get the money from me அப்படின்ற மாதிரி நான் சென்டிமெண்ட் வச்சுருந்தேன். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, people should also realize whether you are happy, whether anything is going wrong, whether any sad thing happens, you have to spend money. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது don't be hasty. இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், இது வேறு ரிப்பேர் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாமல், that guy is coming. Today God has willed money should come from you to the other person. அவருக்கு இன்னைக்கு உங்கள் வழியாக வருமானம் வரணும் அப்படின்றது காடோட விதி. ஸோ அதை நினச்சி நம்ம உணர்ந்துட்டா நமக்கு அந்த சலிப்பு இருக்காது. ஓகே ஆயிடுச்சு, சரி இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அமிச்சா அவருக்கும் போட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த சலிப்பு வராது. ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, தட் money cannot stay in one place. You can have wealth, you can accumulate something, but you cannot lock it. It has to go out.